கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நமக்கெல்லாம் இந்த வார்த்தையின் மூலியமாக ஒரு காரியத்தை உணர்த்த ஆசைப்படுகிறார். இந்த வேத பகுதியை குறித்து நாம் தியானித்தோமேயானால் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனையை வைப்பார். தன் மகனை பலி கொடுக்கும்படியாக ஆபிரகாமிடத்திலே கூறுவார். அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தன் மகனை பலியிடுவதற்காக மோரியா மலைக்கு அழைத்து சென்று அந்த இடத்திலே மகனை படுக்க வைத்து கத்தியை ஓங்கி பலி கொடுக்கும் முற்படும் பொழுது ஆண்டவர் அதனை நிறுத்தி ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து அதை பலியிட செய்து, அதற்கு பிறகாக ஆபிரகாம் தேவன் மீது வைத்திருந்த அன்பை குறித்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஆபிரகாமுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வாரி வழங்குவார். அப்படி சொல்லும்போதுதான், நீ உன்னுடைய புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் இந்த காரியத்தை நீ ஒப்புவித்து செய்தபடியால் உமது ஜனங்களை கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவேன், உன்னிலிருந்து ஜாதிகள் உதிக்கும் என்று ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுப்பார். இந்த வேத பகுதியிலே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை குறித்தும் அவர் மீது வைத்திருக்கிற அபரிவிதமான விசுவாசத்தை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை காட்டிலும் கர்த்தரின் ஒரு காரியத்தை இன்ற நாளும் நமக்கு உணர்த்த ஆசைப்படுகிறார். நமக்கு இந்த உலகத்திலேயோ இந்த நம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கோ நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கோ நாம் செலுத்துகிற அன்பை காட்டிலும் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரிது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. எல்லாவற்றை காட்டிலும் நாம் ஆண்டவர் தான் முக்கியம் என்பதை இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இன்றைய நாட்களில் நாம் பார்த்தோமேனால் அநேகருக்கு உலகத்தில் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நெருக்கத்தை உண்டு பண்ணும். கர்த்தரையோடு இடைபட விடாமல் தடுக்கிற சூழ்நிலைகள் அநேகம் உண்டு. அரசியல் உண்டு, சினிமா உண்டு, விளையாட்டுகள் உண்டு. இப்படி இருக்கிற காரியங்கள் நம்மளை நெருக்கி தேவனிடத்தில் அன்பு செலுத்துவதை குறைப்பதற்கான சந்தர்ப்பங்களை உண்டாக்குவதற்கு அநேக காரியங்கள் இன்றைய நாட்களில் தொடர்ந்து நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்துகிறார், எல்லாவற்றை காட்டிலும் பெரிய அன்பு என்னிடத்திலே செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆபிரகாம் அப்படிதான் தனக்கு உண்டாயிருந்த ஏக சுதனாயிருந்த, அவன் நம்பி இருந்த, இதன் மூலியமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு ஜாதிகள் உருவாகும் என்று நம்பி இருந்த அவனுடைய மகனை ஆண்டவர் பலிகொடுக்க சொல்லும்போது ஒரு மறுப்பும் சொல்லாமல் அப்படியே அதை நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்து பலியிட சென்றான். அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படியாப்பட்ட ஒரு அன்பு, அப்படியாப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத தியாக மனப்பான்மையுள்ள ஒரு அன்பு ஆண்டவர் என்று நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தியாக மனப்பான்மையுள்ள அன்பை ஆண்டவர் நம்மிடத்திலே என்று எதிர்பார்க்கிறார். நம் கர்த்தர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம், முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம், உலக ஆசைகளை துறப்போம், நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து நாம் விடுதலை அடைந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே தேடுவோம். கர்த்தருடைய நாமத்தில் நாம் மகிமையை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.